நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இன்று கல்வியும் மருத்துவமும் இன்று தலை சிறந்து மேலோங்கி விளங்கி கொண்டிருக்கின்றது. எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் செய்திட்ட சாதனை என்ன? தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி காலத்திலே இருக்கின்ற மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சாதித்த சாதனை என்ன? விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவர், ஆனால் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவர் இல்லை. மக்களுடைய மனதினை ஆராய்ந்து அறிந்து, மக்களுடைய தேவைகளை அறிந்து, தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மருத்துவ உபகரணங்கள் வேண்டும், மருத்துவ நோய்களை தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மருத்துவ நோய்களை எல்லாம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தனையோடு மருத்துவ வல்லுநர்களுடன் இணைந்து ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு துறை வல்லுநர்களையும் அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நோய்களையும் விரட்டி அடிப்பதற்கு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் இருந்த விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆட்சி நேரத்தில் தெருவோரங்களில் குட்கா வித்து, அந்த குட்கா வித்ததனுடைய பயனாக இன்று நீதிமன்றங்களை ஏறி இறங்கி கொண்டிருக்கின்றான். அந்த குட்கா வியாபாரி இன்று மருத்துவத்துறை சாதித்த சாதனையை பற்றி, அந்த மருத்துவத்துறையினுடைய சாதனையை பற்றி அறிந்திராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவத்துறை என்ன சாதித்தது என்று கேட்கின்ற அந்த கேவலமானவருடைய கூற்றினை தமிழக மக்கள் நீங்கள் யாரும் நம்பிவிட மாட்டீர்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு பெரிய சாதனை உங்களுடைய இல்லங்களை தேடி அந்த மருத்துவத்தினுடைய பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை 2 கோடியை மக்களை தாண்டி சென்றிருக்கின்றது என்றால், நிச்சயமாக மருத்துவர்களை நாடி சென்ற காலம் போய் இன்று மருத்துவமனையே உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்குது என்றால், மக்களுடைய வாழ்வில், மக்களுடைய வளர்ச்சியில், மக்களுடைய நல்லது கெட்டதில் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றதை மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போன்று பெரியாருடைய கொள்கையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற வீணர்கள் எல்லாம், ஏனென்றால் பெரியாருடைய கொள்கை பெண்களுடைய முன்னேற்றத்தில் தமிழகம் இன்று எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கின்றது. மூட பழக்க வழக்கத்தில் இருந்த பெண்களை, அடுப்பூதி கொண்டிருக்கிற பெண்களை பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும், ஏன் அத்தனை நிர்வாகத்துறையிலும் இணைந்து இன்று ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக தமிழகத்தினுடைய பணித்துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தந்தை பெரியார் அவர்களை அளித்திட்ட உதவி, உரிமை, அந்த உரிமையினால் தான் பெரியார் அவருடைய கொள்கைகளை திராவிட மாடல் அரசு கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உண்மை புரியாதவர் தான் இன்று தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கையை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு திரிகின்றான். ஏனென்றால் அந்த பெரியாரால் தான் தன்னால் சீரழிக்கப்பட்ட ஒருத்தர் இன்று காவல் நிலையம் சென்று, நீதிமன்றம் சென்று தனக்கு நீதி வழங்கும் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கு உரிமையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல் ஆட்சி. உங்களுக்கு வாழ்வில் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சுய காலில் நிற்க வேண்டும், நீங்கள் என்ன தொழில் செய்திட வேண்டும் என்று கேட்டறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் உங்களுக்காக உதவி இருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு. பேசிய பல்வேறு நிர்வாகிகள் நம் கழகம் இந்த 3 ஆண்டு கால 4 ஆண்டு கால ஆட்சிகளில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் தலைவர் செய்திருக்கிறார்,
இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஒரு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள். எண்ணி பார்க்க வேண்டும், இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள். எந்த தலைவருக்கும் வராத சிந்தனை. ஒரு பட்ஜெட் கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் வெறும் 10 மாத காலத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்போது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கவர் என்ன செய்வார்? மக்கள் வாக்குகளை வாங்குவதற்கு என்ன திட்டங்களை போடணும், எங்கெங்க ரோடு போடணும், மக்களுக்கு என்ன செய்யணும், 18 வயசு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் நம் தலைவர் அப்படி அல்ல. இன்றைக்கு பிறந்தநாள் நாயகன் தலைவர் அப்படி அல்ல. ஒரே ஒரு திட்டத்தை சொல்றேன். நம்ம தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் நீங்க தெரிஞ்சுங்க. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் அம்மா இல்லாம அப்பா இல்லாம 50,000 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 50,000 குழந்தைங்க நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர் இனிமேல் வருங்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து மாசம் மாசம் 2,000 ரூபாய் போடுற நீ சொன்ன ஒரு உன்னதமான தலைவன் நம் கழக தலைவர் மட்டும்தான், யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க வர தேர்தலில் ஓட்டு போட போதா? எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி முதலமைச்சர், இங்க பெருந்திரளாக தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த முதலமைச்சர் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். அது எண்ணற்ற திட்டங்களை விலக்கி பேசுவதற்கு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார்கள். நமது மகத்தான மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்மளை எல்லாம் அன்போடு வளர்த்தக்கூடிய அந்த மருத்துவத்துறை அமைச்சர். இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது. நம்மளை பிடிக்காத ஒன்றிய அரசு, பாஜக அரசு எந்த துறைக்கு அதிகமான விருது கொடுத்துருக்குன்னா நமது மாண்புமிகு அமைச்சர் ஆனால் மாசுபிரமணியம் இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு தான் எண்ணற்ற விருதை ஒன்றிய அரசை கொடுத்து பாராட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையை மிகுந்த சிறப்போடு கட்டமைப்பை அண்ணன் அவர்கள் செய்திருக்கிறார். நம்ம வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், கழக தொழில் யாரையும் பழச மறக்க மாட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கூட இப்படி நெருக்கமாக உட்கார முடியாது, எல்லாரும் மாஸ்க் போனால் வெளில வர முடியாது, இருந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த கொரோனாவை முதலமைச்சர் வழிகாட்டுதோடு கையாண்ட ஒரு அமைச்சர் நம்ம மகத்தான அமைச்சர் ஆனால் மாசுபிரமணியன் அமைச்சர். இப்படி மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் நம் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் சமூகத்திற்கு நற்செயல் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு எழுச்சியோடு ஏற்பாடு செய்த வட்டக்கழகத்தின் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் லோகவன் அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன், 55 ஆண்டு கால அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை, என் கண்ணின் வழிகளே, படித்த நண்பர்களே, இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் 40 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். கழகத்தின் கண்ணின் வழிகளே, எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து டெக்கன் கிரானிக்கல் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து தி ஹிந்து முதல் பக்கத்தில், இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி என்ற ரகுபதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நினைவிற்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது, உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார், இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவார். ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதி ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்று விடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்தில் நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொல்கிறேன்.
அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு 8:45 எங்களை விட்டுவிட மாட்டார்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு சிங்கப்பெண்ணே பார்க்கலாமே என்று, அங்க பாருங்க சிரிக்கிறத பாருங்க எல்லாரும், சிங்கப்பெண்ணே பார்க்கலாமா என்று உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. நான் நெடுந்தொலைவு நடந்தே வந்தேன் 1 கிலோமீட்டர். வருகிற பொழுது தாய்மார்களை பார்க்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு. ஆனால் அவர்கள் அப்படியே ஒரு இறுக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இதோ உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளில் மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்பமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னும் தமிழ் புதன்களை ஈண்டெடுத்த மதிப்பிற்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளே, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல, இந்து பத்திரிகை சொல்லுகிறது, தலையங்கம் தீட்டுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 180 விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்பமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்து பத்திரிகை சொல்லுகிறோம். நான் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. எங்கே இருக்கிறார் எடப்பாடி? புதிய கல்விக் கொள்கை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அதன் தொடர்பாக திணிக்கப்படுகிற இந்தி, அதோடு ஒட்டி உறவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம், இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா? மூச்சு விடுகிறாரா? இல்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டின் மணிகளே, அந்த 31 குறை இருக்கிறதே, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாளை நடைபெற இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் 8 தொகுதி குறைகிறது, ஆந்திராவில் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் 8, மேற்கு வங்கத்தில் 4. ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்திலே 4 அதிகமாகிறது, ராஜஸ்தானிலே 6 அதிகமாகிறது, பீகாரிலே 10 அதிகமாகிறது, உத்தரப்பிரதேசத்திலே 11 அதிகமாகிறது. இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 543. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை? 39. 543 39 வகுத்தீங்கன்னா நீ மொபைல்ல 7.2 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு 39. சரி, உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள். அதே 543 80 வகுத்தால் 6.9, அதுவும் 7 விழுக்காடு தான். எனவே நான் அன்போடு கேட்பது, மாண்பமை அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்பமை அமித்ஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி, நம்மள போய் 3 மொழி படிப்பா. ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ படிச்சா என்ன? ஒரு 2 மாசம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? அமித்ஷா சொல்லுகிறார் ப்ரோ ரேட்டா. கவனமாக கேளுங்கள் படித்த நண்பர்களே, 2 வார்த்தை தான் சொல்கிறார். ப்ரோ ரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விகிதாச்சார அடிப்படை. ஓகே, உள்ள வர முடியல. ஒரு வாழ்த்தரங்கம் நடக்கிறது. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு 200 பேர் 300 பேரோடு நடக்கும். கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 போடு ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன்போடு நடத்துகிற 124 வட்ட கழக செயலாளர், 124 வார்டு மாமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய தலைமையேற்றிருக்கக்கூடிய கோயம்பேடு பொன் லோக் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும்
பாராட்டி உங்களுடைய கரகோஷத்துக்குடையே தெரிவித்து பாராட்டுகிறோம். ஏன்னா கொரோனா காலத்தில் அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி. நிறையா மக்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரே நேரத்தில் 15,000 மக்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா பெருமக்களும். அதனால் முத்தமிழருடைய பிறந்த நாள், தமிழின் பிறந்த நாள், நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள், தமிழர்களுடைய பிறந்த நாள். இந்த இடத்துல நீங்கள் கை தட்டியிருக்கணும். பரவாயில்ல, நீங்களாம் தட்டின மாதிரி மெய் சிலுத்து கேட்குற மாதிரி நினச்சிக்க. எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் கை தட்டிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நோய்க்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். யாராவது கை தட்டினா எனக்கு படபடன் வேர்த்து கீழே விழுகிற அளவுக்கு சக்தி வலுவிழந்தவனாக இருக்கு. ரொம்ப அழகு. பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த, அதாவது எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள். எளிமையாக இருப்பார். அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சர்வசாரமாக பெண்கள் வரும்போது, உங்கள் அப்பா விட்டு இடமா, ஏன்னா உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா, அடுத்த பஸ்ஸில் வா. நல்லா கவனிங்க, அடிக்கடி கண்டேன் சொல்கிற வார்த்தை அதான் தான் இருக்கு. அப்பா விட்டு பஸ் மாதிரி நினச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்கிற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்கள் அப்பா விட்டு சொத்து தான், எங்கள் அப்பாவோடைய சொத்து தான் பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பார்த்தீங்களா. ஏன்னா எங்கள் கிராமத்தில் இன்னும் அந்த பேருந்தில் ஏறி நகரத்துக்கு வராங்களா ஒன்று சின்ன கிராமம், அதை மாற்றியவர். இந்த நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கு. இறைவனே செய்த இயற்கை பிழை என்று ஒன்று உண்டு. இறைவனே செய்த இயற்கை பிழை, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைத்த அந்த திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கூடுதல் சந்தோஷம். ஏன்னா பொதுவாக இவ்வளோ ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதட்ட நிலை இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ அமைதியாக ரம்மியமாக. அப்போ தான் அவன் அடுத்து பேசுகிறக்கு ஆசை. எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் சார் பண்பட்டவனாக அந்த பூமியில் மாற முடியும். முத்தமிழறிஞர்கிட்ட சொல்லும்போது, என்ன உங்கள் பையனவே நீங்கள் அரசியல் கொண்டு வரீங்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொண்டு வரவில்லை தளபதியார் அவர்களே, நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை. இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தார். மீசா சட்டம் போட்டு உள்ளே போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மையார். பார்த்தீங்களா? அப்படி ஏன்னா அந்த மீசா சட்டம்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறேன். 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கின்ற எல்லாரும் கேட்குதா? முதல்ல கேட்டு தான் முறைச்சி பார்க்குறீங்களா? சரி, நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன். நீங்கள் பதிலுக்கு என்னை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஏன்னா இந்த பகுதியில் நான் இது வரைக்கும் வந்து பேசுகிறதில்லை. இன்னைக்கு தான் ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த மனிதன். இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறது நம்ம கழகத்துக்கு எதுக்காகனா, தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகழகான விஷயங்கள், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வழிகள், இதெல்லாம் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் படிக்க வேணும். நான் முந்தின நாள் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால், தளபதி அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. திடீர்னு வந்துடவில்லை. அப்படி எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார். ஆமாம், பார்த்துங்க சார். இன்னொன்று, இந்த விழாவில் நேர்த்தியை பாருங்கள். அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு, விருந்தோம்பல் கொடுக்கறதா இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், நேர்த்தியாக மித்த இடங்களில் பார்ப்பேன். ஒருத்தமே 150 பேர் உட்காந்துருப்பாங்க, 15-20 சண்டை போட்டு கிடப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார். சார் சாதாரண இந்த நிதி நிலைக்கில் இந்த மாதம் இப்போ சொன்னதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்களை எவ்வளோ அடுக்கி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? திருநங்கையில் சொன்னேன். அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனைக்குலாம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை. மேயராக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு 19 பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பித்தது அவர்கள். இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்கள், பேர் பாருங்கள், பொன் லோகு, அழகான.
அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன், தவப்புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாமே திட்டம், இப்படி பேர் அமையணும் சார். சில பேருக்கு அவருக்கு சம்மந்தமெல்லாம் அமைஞ்சிடும். எங்கள் ஊரில் ஒரு இடத்தோட உட்கார மாட்டேன், அவனுக்கு அமர்நாத்னு பேர். அமராத ஆளுக்கு அமர்நாத். மொத்தமே 4 பேர் சிரிச்சிருக்கீங்க. இந்த 4 பேர் தான் சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு ஊர்லேயே இருந்துருக்கேன். மகிழ்ச்சி. இது எதுக்காகனா இந்த பிறந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். வெறுமனமே பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க, மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர். இன்னைக்கு எங்களை மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகளில் நீங்கள் எங்கள் தலைமையை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்கள் மாசு சார், அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் ரகுபதி சார் அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன், முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள், அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேறு எந்த இதுலையும் இருக்காது சார். இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிற விஷயம். இப்போ பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல நடக்குது பார்த்தீங்களா, கருத்தரங்க எத்தனை இடத்துல தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேறு வழியே இல்லை. அதுதான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, உண்மையிலே இப்போ ஒரு நடந்த ஒரு சம்பவம், அதையும் சொல்லிடுறேன். உள்ளே வரும்போது ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியம் இல்லை, எப்போ எடுப்பாங்க. இப்படி இந்த டேர்னிங்கில் திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் சார், எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. நீங்கள் யாருனே அப்படின்னா. பார்த்தீங்களா சார், நான் சொன்னேன் எல்ஐஜி ஏசன்ட் தம்பி, இந்த பாலிசி பிடிக்கிறக்கா போய்கிட்டு இருக்கேன். எல்லா இடம் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாலாம் சார். இது எத்தனை 3800 4000 பேர் நலத்திட்டங்கள் பெறுறாங்க. இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏழை வாழைகள் பயன்பெறாங்க. இதுக்கு பேர் தான் பிறந்த நாள், இதுக்கு பேர் தான் வெற்றி விழா. இதனால தான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை. நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார். நான் இந்த பார்க்குறேன், 50,000 பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை. நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் போட எப்படி போனோம்னா, மதிய உணவுக்காக நாங்களாம் பள்ளிக்கூடமே போனோம் கிராமத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் இன்னும் ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டியை இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசித்து எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும்ன்ற யோசித்து காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்கள் தயவுசெய்து கை தட்டிருங்க. இல்லை எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. எனக்கு என்னென்னா யோசிச்சு பாருங்க, ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சார், 2500 பேர் வந்துட்டாங்க. அங்கே இருந்தவர் அந்த மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை 2500 காலி விழுந்துக்கிட்டே போகிறார். ஆச்சரியப்பட்டான், எதுக்கு எல்லாரும் காலி விழுறீங்க, அவ்வளோ மரியாதை? இல்லைங்க, என் செருப்பு எதுவும் போட்டுக்கேன்னு தெரியல சார். அது மரியாதை சார். இங்கே பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்கி சொல்லும்போது ஆச்சரியமா சார். தலைவருக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டியிருக்கிறார். விதியை மதியால் வெல்வோம் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்வோம்னு பெரியவர்களாக சொல்லுவாங்க. ஆனால் விதியை தன்னுடைய நிதியால், இன்று கொடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகத்தில். அதுதான் எல்லாரும் சொல்றது, ஐயாவுடைய ஆயில், நம்ம தலைவருடைய ஆயில், ஏழைகளுடைய ஆயில், தலைவருடைய ஆயில், தமிழின் ஆயில், தலைவருடைய ஆயுள் காலம், தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்தவித மாற்றம் இல்லை என்பது பெரிய விஷயம் சார். அதனால் தவப்பூர்வ திட்டமாக இருக்கட்டும், இந்த ஆண்டு புதுசாக வந்திருக்கு. இன்னொன்று, கிராம பகுதியிலேருந்து வர்றவங்க, இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க, பெற்றோரை காப்பாற்றுற அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கிருக்கு. அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கடியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்படி அழகழகான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு மனசில், ஏன்னா எப்பயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தர்றப்ப கசக்குன்னு துப்பிடும். அப்போ அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்கு வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நகைச்சுவை கடையில் இந்த விஷயத்தை சொல்லி ஆடுற கட்டாயம். எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக பேசுகிறப்ப, ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறப்ப, எடிசனை பாருங்கள், காரல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாது. அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். 14 வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது வேற ஒன்றும் வெளியெல்லாம் யோசிக்கணும். அந்த இதை நான்லாம் ஒன்று படிக்கும் ஆச்சரியப்பட்டேன்.
நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம் அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம். அவருக்கு 72வது பிறந்த நாள், பிரம்மாண்டமான விழா. இந்த பகுதியில் கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும், அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக. ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மகளிர் கிட்டத்தட்ட 26 நாளும் நின்று கொண்டு 15,000 மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை, உங்களுடைய அத்தனை ஒரு வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து. ஏன்னா வாழ்க்கையை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை, எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை. இந்த மண்ணில் வாழும் நாட்களை விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள். அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத் தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறோம். பல்வேறு ஆண்டு, பல்வேறு 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரம்மாண்டமான விழாவை பொன் லோக் அவர்கள் ஏற்பாடு படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.